ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் ஐக்யூவில் இருக்க ஆட்ஸ் அண்ட் சோஷியல் ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு ஹார்ட் அப்படின்னா அது ஆட்ஸ் தான். இந்த ஆட்ஸ் மூலமாக தான் நம்ம இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னே பீப்புள்ஸ்க்கு ரீச் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்ஸை க்ரியேட் பண்ண மேனுவலாக இப்போ நம்ம எப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு டிசைனர் டீம், தனியாக அந்த ஆட்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியே நம்ம டெவலப் பண்ணி அதுக்கு கீழே தான் இந்த ஆட்ஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நார்மலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஆட்ஸ் பண்ணணுன்னாலே அதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வேணும் அப்படின்ற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே பழைய ட்ரெண்ட். ஏன்னா இப்போ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் ஸ்மார்ட் ஐக்யூவில் இந்த ஆட்ஸ் அண்ட் சோஷியல் ஃபீச்சர். இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட எந்தவித ஹெல்ப்புமே இல்லாமல் ஒரு தனி சிங்கிள் மேனே அவங்களுக்கு கோடிங் நாலேஜ் இல்லைனாலும் டிசைனிங் நாலேஜ் இல்லைனாலும் ஃபியூ மினிட்ஸில் அவங்களுக்கான ஆட்ஸை க்ரியேட் பண்ணி மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் ஃபீச்சர் தான் ஆட்ஸ் அண்ட் சோஷியல். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதை முழுசாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓவர்வியூவாக அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட அக்கௌண்ட்ஸை கனெக்ட் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லலாம் நம்ம ஆட்ஸ் வீடியோஸ் எல்லாம் ரன் பண்ணுவோமோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம இது கூட கனெக்ட் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டெப்பில் தான் வந்துட்டு இதை வந்து கனெக்டிங் ஸ்டெப் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒன் டைம் செட்டப் தான். ஒரு டைம் நம்ம கனெக்ட் பண்ணால் போதும். அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நமக்கு ஏஐ அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஏஐ அசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆட்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ், நமக்கு என்ன மாதிரி ஆட் வேணும், அந்த ஆடோட ஓவர்வியூ, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் கொடுத்தோம்னாலே ஏஐ நமக்கான ஆடை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அங்கே நம்ம ரன் பண்ணிக்கலாம், இல்லை ஷெட்யூல் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 10 ஆட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதை ஷெட்யூல் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இல்லைனாலும் அந்த ஆட் அன்னன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வந்துட்டு போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, ட்ராக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சேல்ஸ். இந்த ஆட்ஸ்லாம் எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, அதுலேருந்து நமக்கு எவ்வளோ லீட்ஸ் வந்திருக்கு, இதுலேருந்து நம்ம பிஸ்னஸோட பர்ஃபார்மன்ஸ், சேல்ஸ், ரெவன்யூ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த டேஷ்போர்ட்லேயே பார்த்துக்கலாம். இப்போ பேசிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்லேருந்து வர்றத ஒரு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம், ஃபேஸ்புக்லேருந்து வர்ற லீட்ஸ், அப்புறம் அதோட அனாலிசிஸ்லாம் தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்முக்கும் தனித்தனியாக நம்ம அனலைஸ் பண்ணாமல் யூனிஃபைடாக எல்லாத்தையுமே ஒரே இதில் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்க போகிறோம். இதுதான் வந்துட்டு ஸ்மார்ட் ஐக்யூவோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக ப்ராக்டிக்கலாக வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஸ்மார்ட் ஐக்யூவோட டேஷ்போர்ட். இங்கே லீட் ஜென்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லீட் ஜென்ரேஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் 5th இருக்க ஃபீச்சர் தான் ஆட்ஸ் அண்ட் சோஷியல். இதை நான் இப்போது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி எங்களோட மெட்டா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாமே வந்துட்டு நான் ஃபேஸ்புக் எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கனெக்ஷன் செட்டப் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களே இந்த கனெக்ஷன் செட்டப்புக்கு உங்களுக்கு வந்து கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு நோ இஷ்யூஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் இருக்கோ அதை வந்து நம்ம பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி எல்லா அக்கௌண்ட்ஸையுமே இங்கே ஒரே யூனிஃபைட் பிளாட்ஃபார்மில் நம்மளால் பார்த்துக்க முடியுதா. ஸோ தனியாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்க்குறது, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி பார்க்குறது, மேனுவலாக நமக்கு அவ்வளோ டைம் எடுக்கிறத நம்ம சிம்பிளாக இங்கே வந்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ இது இப்போ நம்ம அட்வர்டைஸில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி இன்னொன்று முக்கியமான ஒரு பெரிய வேலை இருக்குது. என்ன அப்படின்னா அதுதான் பிராண்டிங். எல்லா வித பிஸ்னஸ்க்குமே ஒரு முக்கியம் என்ன, பிராண்டிங் இருந்தால் தான் நம்மளால் வெளியே யூனிக்காக தெரிய முடியும். ஸோ இப்போ நம்மளோட பிராண்டிங்கை இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஒன் டைம் செட்டப் தான். ஒரு டைம் செட்டப் பண்ணிட்டா நமக்கு தேவையான ஆடை க்ரியேட் பண்ணும்போது ஆடுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும். இதை ஒரு டைம் செட்டப் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ நான் என்னோடய வெப்சைட்டோட யூஆர்எல்லை இங்கே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட பிராண்டை பற்றின டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஏஐயே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிறோம். ஸோ இதையும் நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ synesys.in அப்படின்ற வெப்சைட் லிங்கை காப்பி பண்ணி இங்கே கொடுத்துட்டு கெட் டேட்டா ஃப்ரம் வெப்சைட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இதுவே வந்துட்டு நமக்கு கெட் பண்ணி கொடுத்துரும் த்ரூ அந்த வெப்சைட் மூலமாக. ஸோ இங்கே வந்துருச்சா பேசிக் இன்ஃபோ, லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிராண்டிங், லோகோ எல்லாத்தையுமே நம்ம வெப்சைட்லேருந்து அதுவே எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ மொபைல் நம்பர்லாம் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட் நான் வந்துட்டு 1 2 3 4 5 1 2 3 4 5ன்னு சம்திங் ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட லொக்கேஷன் ஓகே இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ மற்ற எல்லாமே இதுவே கொடுத்துருச்சு. நம்ம மேனுவலாக நம்ம ஃபில் பண்ணுறதுனாலும் இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா பிராண்ட் வாய்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண மிஸ் பண்ணோம்? ஸோ கோல்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம கோல்ஸ் வந்து பொதுவாக ஆல்னே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செட்டப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பிராண்ட் வாய்ஸ்க்கு வந்துட்டோம். பிராண்ட் வாய்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்மளோட ஆடோட டோன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும். ஸோ வந்துட்டு இன்கார்பரேட் ஹியூமர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஃபார்மலாக இருக்கணும், இன்னோவேட்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி என்னென்ன மாதிரி ஸ்டைல் அண்ட் பர்சனாலிட்டிஸ்லாம் நம்மளோட வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். இமேஜஸ் வீடியோஸோட கேப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு சஜஷன் காமிக்கும். ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேருந்தும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இமோஜிஸ் இருக்கக்கூடாது, ஹேஷ்டேக் இல்லாமல் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கண்டென்ட் எப்படி இருக்கணும் அதுதான் நம்மளோட பிராண்ட் வாய்ஸ். ஆக்சுவலாக இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்மக்கிட்ட என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் ஃப்ரம் வெப்சைட்னு கொடுத்தாலும் இது டேரெக்டாக நமக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நமக்கு இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கேன், அது லோட் ஆகிட்டு நம்ம சினிசிஸ் அப்படின்ற வெப்சைட்டில் என்னென்ன மாதிரியாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போது எடுத்துகிட்டு வந்து ஃபியூ மினிட்ஸில் கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டில் வந்து வெப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோம். ஸோ அது எல்லாத்தையுமே நமக்கு இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸில் கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இமேஜஸ் வந்துட்டு மீடியாஸ்லேருந்து அப்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு இதோட செட்டப் வந்து நம்ம பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம பிராண்ட் செட்டப் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிராண்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அட்வர்டைஸில் நம்ம எல்லாத்தையுமே ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டோம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த கனெக்டட் சப்போர்ட்லாம் வந்துட்டு எங்கள் டீம் வந்து உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரியேட்டிவ் ஹப். இங்கே தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆடோட டெம்ப்ளேட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே தான் வந்துட்டு பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபுல் ஆட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா இப்போ நான் ஜஸ்ட் ஃபுல் ஆட் டெம்ப்ளேட்ஸ்னு கொடுத்துட்டு இன்ஸ்டாகிராம்னு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நம்ம இன்ஸ்டாகிராமுக்கான ஒரு ஆடை வந்து என்ன பண்ணுவோம்னா க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வியூ ஆட் டெம்ப்ளேட் லைப்ரரினா ஆல்ரெடி எனக்கு இந்த மாதிரி ப்ரீடிஃபைனாக நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நம்ம என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம். இப்போ ரெசிடென்ஷியல் பிஸ்னஸ், ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட் அண்ட் டீலர்ஷிப், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி மல்டிபிள் பிஸ்னஸ்க்கான ஒரு டெம்ப்ளேட்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடிட் பண்ணியும் என்ன பண்ணலான்னா நம்ம வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வேணாம், நான் வந்துட்டு ஓனாக க்ரியேட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல் ஆட் டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி நம்ம எங்கே வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் இப்போ வந்து மெட்டா வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம மெட்டா சூஸ் பண்ணால் நமக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுமே நமக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ கோல் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளோட கோலை சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம கோல் வந்துட்டு லீடாக இருந்துச்சுன்னா லீட்ஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதில் டிராஃபிக், சேல்ஸு, கன்வர்ஷன்ஸு இல்லை வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்மளோட கோல் என்ன, நம்ம எதுக்காண்டி இந்த ஆடை க்ரியேட் பண்ணுறோம். எனக்கு வந்து இப்போ அதிகமாக லீட்ஸ் வேணும் அப்படின்னா நான் லீட்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணி சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்கிரைப் வாட் யுவர் அட்வர்டைஸிங், நம்ம என்ன அட்வர்டைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி வந்து இங்கே நிறையா இருக்கா. ஸோ நான் சினிசிஸ்னே சூஸ் பண்ணிக்கிறேன், சாஃப்ட்வேர் டெவலப்பர் கம்பெனி. இப்போ என்னோட கம்பெனியை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்படி ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு நான் சேவ் ப்ராடக்ட் கொடுத்துட்டேன். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி இம்ப்ரூவும் பண்ணிக்கலாம். நமக்கு வந்துட்டு எப்படின்னா இதில் பாருங்கள் ஆட் ப்ரொமோஷனல் ஆஃபர், அதாவது 50% ஆஃபர் ஃபார் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட், ஃப்ரீ இனிஷியல் கன்சல்டேஷன் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஆடியன்ஸ் ஃபோக்கஸ் அப்படின்னா மினிமம் திஸ் ஆட் கேட்டகரியிலேருந்து நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ஏஜ் கேட்டகரி வரைக்கும் நமக்கு இது ஆட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணி அப்டேட் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆடியன்ஸ் ஃபோக்கஸ் வந்து இங்கே அப்ளைட் ஆயிருக்கு அப்படின்னு இங்கே காமிக்குது. ஸோ அப்லோட் இப்போ வந்து நம்ம க்ரியேட்டிவ்ஸ் ஏதாவது இமேஜஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்படியேவும் அப்லோட் பண்ணலாம் அந்த கிளிக் பண்ணி. இல்லை நம்மளோட வெப்சைட் லிங்க் கொடுத்தா போதும். இங்கே வெப்சைட்டுன்னு இருக்கா. ஸோ இங்கே சர்ச் பண்ணி நம்ம வெப்சைட்டில் என்னென்ன இமேஜஸ் இருக்கோ அது எல்லா இமேஜஸையுமே வந்து நமக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். அது மூலமாகவும் நம்ம ஆடை வந்துட்டு நம்ம இங்கே வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு வெப்சைட் கொடுத்துருக்கேன். இப்போ என்னோடய வெப்சைட்டில் வந்துட்டு இத்தனை இமேஜஸ் இருக்குது. இது கொடுத்துருக்குன்னா நான் இப்போ இந்த இமேஜ் சூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இமேஜை யூஸ் பண்ணி நான் ஆட் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி நான் வந்து க்ராப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் க்ராப் பண்ணி சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது வந்து ஆட் ஆகிடும். ஜஸ்ட் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே வந்துடுச்சா. ஸோ
ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட ஆட் வந்துட்டு இங்கே ப்ரிவ்யூ ஆகும், எப்படி வந்துட்டு ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரீடிங் ஒரு வெப்சைட் நம்ம பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு ஆட் காப்பியை வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இப்போ தான் 10% கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்துட்டு வந்துருச்சு. நம்ம அதில் 1 to 10 இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு இதில் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இப்படி ஒன்று வந்துருச்சு. ஸோ ப்ரைமரி டெக்ஸ்ட்னால் இங்கே ஷோ ஆகுது இல்லையா, இதுதான் இந்த ப்ரைமரி டெக்ஸ்ட்டையும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏஏ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி நமக்கு எந்த ப்ரைமரி டெக்ஸ்ட் வேணுமோ அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ கால் டு ஆக்ஷனில் நம்ம கீழே வந்துட்டு சைனப்பா இங்கே ஷோ ஆகுது இல்லையா, இந்த சைனப் வேணுமா இல்லை புக் நவ் வேணுமா, அந்த மாதிரி என்ன கால் டு ஆக்ஷன் நம்ம கொடுக்கணுமோ அதையும் நம்ம கொடுத்துக்கலாம். டார்கெட்டிங் ஆடியன்ஸ், நம்ம யாரை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்றது, ஏஜ், ஜெண்டர், இதெல்லாம் வந்துட்டு இங்கே நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ ஆட் காம்பினேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இத்தனை இது வரும். அதாவது நீங்கள் மேலே இருக்க இந்த இதெல்லாம் வந்துட்டு சேஞ்ச் ஆகி இவ்வளோ இது வரும். இதை நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் இதிலே சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபீட்ஸில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இன்ஸ்டன்ட் ஆர்டிகல்ஸ்னால் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ கீழே இருக்க கண்டென்ட் வந்துட்டு இதில் வேரி ஆகும். நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நமக்கு பார்க்கும்போது தெரியும் ஒன்று ஒன்றா சேஞ்ச் ஆகிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஒரு ஆடை க்ரியேட் பண்ணி நம்ம இதே ஆடை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே ரன் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா ரெண்டுமே மெட்டாவோட தான். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணியே வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரன் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்துட்டு க்ரியேட்டிவ் ஹப்பில் வந்துட்டு நம்ம ஆட் க்ரியேட் பண்ணி என்ன பண்ணுறோன்னா ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் க்ரியேட்டிவ் அசெட்ஸ்ன்னு இருக்கா, இதில் வந்துட்டு நம்ம ஆடுக்கு தேவையான இமேஜஸ், வீடியோஸ் இதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ பிளாட்ஃபார்ம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் வந்துட்டு நான் வந்து ஸ்மார்ட் ஐக்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ப்ரைமரி டெக்ஸ்ட் இதில் வந்து இத்தனை ப்ரைமரி டெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஹெட்லைன் வந்துட்டு நமக்கு ஆப்ஷனல் தான். ஸோ நேமும் வந்துட்டு நான் ஸ்மார்ட் ஐக்யூ அப்படின்னு கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துட்றேன். கொடுத்தேன் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இதை அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணி இதில் எடிட் பண்ணி நம்ம அந்த ஆடை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் திரும்ப க்ரியேட்டிவ் அசெட்ஸ்க்கே போயிட்டு எனக்கு ஆடியோஸ் வேணும் அப்படின்னா நான் இப்போ ஆடியோ ஜென்ரேட்டரை கிளிக் பண்ணி இந்த ப்ராம்ப்டை கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு எனக்கு இதை வந்துட்டு ஒரு வாய்ஸாக எனக்கு வேணும் அப்படின்னாலும் அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜென்ரேட் கொடுத்துடலாம். கொடுக்கும்போது இதில் இருக்கதை நமக்கு வந்துட்டு ஒரு ஆடியோவாக நமக்கு வந்து இது கொடுக்கும். ஓகேவா? இப்படி வந்துட்டு Transform your business with Synesys, a leader in IT solutions. We specialize in software development and digital transformation, helping you thrive in the digital age. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்துட்டு ஃபுல்லாக ஒரு நம்ம ஜென்ரேட் பண்ண ஒரு ஸ்கிரிப்டை அது பேசி கொடுத்துருக்கு. நம்ம அதை கிளிக் பண்ணி நம்ம வந்துட்டு டவுன்லோடும் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் யுவர் ஓன் ஸ்கிரிப்டில் நம்மளோட ஓன் ஸ்கிரிப்டையும் வந்துட்டு நம்ம இங்கே இன்பில்ட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு வாய்ஸ் ஓவராகவும் வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வாய்ஸ் ஓவர் கொண்டு எல்லாமே வந்துட்டு நம்மளால் இங்கே வந்து க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா அசெட்ஸில் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஆட் ரன் பண்ணும்போது அந்த அசெட்ஸில் இருக்கிறத யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ரன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ஆடியன்ஸ்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஆடியன்ஸாக போய் ரீச் ஆகுது. இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு நம்மள்ட்ட யூடியூப்லேயோ இதில் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி நம்ம வீடியோஸ் முன்னாடி வருது, கீவேர்ட்ஸ் தான். ஸோ அந்த கீவேர்ட்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காண்டி தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரரை சூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் ஏஐ ஆட்டோமேஷன் பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்துட்டு இங்கிலீஷே கொடுத்துட்டு நான் வந்துட்டு இந்தியான்னு கண்ட்ரி என்னோட இதை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் சர்ச் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குது பாருங்கள். ஸோ ஆட்டோமேஷன் பிஸ்னஸ், இன் பிபிஎம், யூஸிங் ஏஐ டு ஆட்டோமேட் பிஸ்னஸ் ப்ராசஸ், இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆவரேஜ் ஒரு மந்த்துக்கு 50 டைம்ஸ் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு கொடுக்குது. நவம்பரில் இவ்வளோ சர்ச் ஆகிருக்கு, அக்டோபரில் இவ்வளோ சர்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்மளோட ஆட் ரன் பண்ணும்போது போஸ்ட்லேயோ யூடியூப் வீடியோஸ்லேயோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தனியாக நம்ம ஏதாவது வெப்சைட் போயிட்டு நம்ம அதை பார்க்கணும், கீவேர்ட்ஸ் வந்து வேறு வெப்சைட்டில் நம்ம காசு கட்டி எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. ரீசெண்டாக எந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்குன்றதையும் வந்துட்டு இது கொடுத்துருது. நெக்ஸ்ட்டு தான் அனலிட்டிக்ஸ். ஸோ இங்கே நம்ம ரன் பண்ண எல்லா ஆட்ஸ்க்கான அனலைசஸையும் வந்துட்டு நம்ம இங்கேனால பார்க்க முடியும். ஓகேவா? எவ்வளோ நம்ம ஒரு மந்த்துக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் மந்த் எப்படி இருந்துச்சு, ஸோ அதோட ஸ்பெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிளிக்ஸு, எவ்வளோ ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின், அதாவது ஒரு ஆடுக்கும் வந்துட்டு நமக்கு இங்கே ஷோ ஆகும்.
ஸோ எவ்வளோ ஆட்ஸ் எத்தனை மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் நம்ம ரன் பண்ணியிருந்தாலும் எல்லா பிளாட்ஃபார்முக்கான அனலிசிஸுமே நம்ம இங்கே இந்த ஒரே டேஷ்போர்டில் நம்மளால் பார்க்க முடியும். ப்ளஸ் நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போன வீடியோஸில் பார்த்துருந்தோம்ல, ஸோ அதோட அனலைசிஸுமே நம்ம இங்கே தான் பார்ப்போம். ஸோ யூசர்ஸ் எவ்வளோ வந்திருக்காங்க, அதுலேருந்து ரெவன்யூ இவ்வளோ கிடச்சிருக்கு, கன்வர்ஷன் ரேட்டு, செஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு இதிலே பார்த்துக்க முடியும். ஸோ இதில் இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்ஸ் உங்கள் பிஸ்னஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி டெமோவை புக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் டீம் வந்துட்டு உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. டிசைனரும் வேணாம், ஏஜென்சியும் வேணாம், உங்கள் ஆட்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸோட ரெவன்யூ இன்னும் அதிகப்படுத்தணும். ஆட்ஸுக்கு தனியாக ஒரு ஏஜென்சி வச்சு நான் எந்த ஸ்பெண்டும் பண்ண தேவையில்லை, வேணாம். ஆனால் நானே ஓனாக எந்தவித டெக்னிக்கல் ஸ்கில்ஸுமே இல்லாமல் ஆடை ரன் பண்ணிக்கணும் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஐக்யூ தான் அதுக்கு ஒரே பாசிபிளான சொல்யூஷன். இதில் ஃபியூ மினிட்ஸில் உங்கள் அக்கௌண்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஆடை க்ரியேட் பண்ணி ரிசல்ட்டையும் நீங்கள் லைவாகவே பார்க்க முடியும். ஸோ சீக்கிரமாகவே டெமோவை புக் பண்ணுங்கள். அவர் டீம் உங்களை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்மார்ட் ஐக்யூவோட இன்னொரு ஃபீச்சரோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.